வெல்கம் டு கே காம்பிட். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைப்பு அகரவரிசை. ரொம்ப முக்கியமான தலைப்பு. இது இல்லாத வினாத்தாளே இருக்காது. அதே மாதிரி எளிமையா நம்ம மதிப்பெண் பெறக்கூடிய பகுதியும் இந்த அகரவரிசை தான். ஈஸியா நம்ம மார்க் வாங்கிடலாம். ஓகேயா? சரி, இதை எப்படி நம்ம கரெக்டா எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரவரிசைப்படுத்துறதுன்னா ஆல நா வரைக்கும் அகரவரிசைப்படுத்தி எழுதணும். அவ்வளவுதான். சரி, அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உயிரெழுத்துக்கள் இருக்கிறத ஃபாலோ பண்ணி முதல்ல உயிரெழுத்துக்களை எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் எடுத்து எழுதணும். உயிர்மை எழுத்துக்கள்லயே தொடர்ச்சியா இருக்கு. இப்ப கானா காவா இருக்கு, முதல் எழுத்து காவா இருக்கு அப்படின்னோம்னா, இப்ப கா வரிசையில் உள்ளதை எழுதிடணும். கால இருந்து இது முடிக்க கவ் வரைக்கும் இருக்கக்கூடியதை வரிசைப்படுத்தி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் சா வரிசைப்படணும். ஓகேயா? ரைட். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், அகரை வரிசைப்படுத்தும் போது முதல்ல உயிரெழுத்துக்களை எழுதிடணும். ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்களை எடுத்து எழுதணும். ஓகே, எப்படி கால இருந்து நான் வரைக்கும் முதல்ல வரிசைப்படுத்தும். இப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்க பாருங்க, இங்க கா வள்ளின எழுத்து, இங்க மெல்லினம், வள்ளினம் வள்ளினம் மெல்லினம் வள்ளினம் மெல்லினம் வள்ளினம் மெல்லினம் வள்ளினம் மெல்லினம் வள்ளினம் மெல்லினம் வந்துருச்சு இல்லையா? வள்ளினம் மெல்லினம் வள்ளினம் மெல்லினம். இப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்க சங்க டன தன பாம. இந்த ராணா மட்டும் தான் கடைசியா வரும். ரா வள்ளினம் மெல்லினம் கடைசியா இருக்கக்கூடியது. கசட தபர்ல இருக்கக்கூடிய ரா, எங்கன நம்மள இருக்கக்கூடிய ந, இது மட்டும் கடைசியா வரும். இடையின எழுத்துக்கள் அப்படியே வந்துடும். இடையின எழுத்துக்கள் அப்படியே வந்து இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? அடுத்து ஒரே வரிசை காக்கானே இருக்கு அப்படின்னோம்னா முதல்ல கால இருந்து என்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். காட்டு காக்கா கிக்கி குக்கு கே கே கை கொக்கோ கவ் இப்படி நீங்க ஞாபகம் வச்சு வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். ஓகேயா? அடுத்தது இப்போ அகர வரிசையில் சொல்கிறாங்க. முதல்ல இதை திருப்பி ஒரு தடவை இதோடைய விதிகளை பார்த்துக்கலாம். என்னென்னலாம் இருக்குது. முதல்ல உயிரெழுத்துக்களை எழுதி முடிச்சிடணும். உயிரெழுத்துக்களை ஃபுல்லாக எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உயிர்மை எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதணும். ஒரே இதில் இப்போ கா இருக்குன்னா காலேருந்து இது முடிக்க எழுதணும், நம்ம கவ் வரைக்கும் எழுதிடணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத வரிசைப்படுத்தி எழுதினதுக்கு அப்புறம் தான் சா வரிசைக்கு வரும். முதல் எழுத்து ஒன்றி இருக்குது அப்படின்னோம்னா ரெண்டாவது எழுத்து பார்க்கணும். ஓகே, ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருது அப்படின்னா மூன்றாவது எழுத்து மூலியமாக வரிசைப்படுத்தணும். அவ்வளோதான் இதில். ஓகேயா? இப்போ நம்ம சில கொஸ்டினை பார்க்கலாம், மாடல் கொஸ்டினை பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு, முன்னீர், மேடு பள்ளம், மனதுயிர், மீமிசை. இப்போ நான் முதல்ல இது எந்த வார்த்தையில் அமைஞ்சிருக்கு நான் பார்க்குறேன். எந்த எழுத்துல அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா எல்லாமே மா வரிசையாக இருக்குது. எல்லாமே மா இருக்குது. அப்போ மா வரிசையை நான் எடுக்கிறேன். மாமா, மீமி, மூமு, மேமே, மை, மோமோ, மவ். இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஆனா அவனா தான். ஆ ஆ மா மா மீ மீ. ஓகேயா? ரைட்டா? இ எழுதுறோம் இல்லையா? அதே வரிசை தான். உங்களுக்கு குழப்புச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆனா நீங்கள் வச்சு செஞ்சு சொல்லி பார்த்துக்குங்க. அவ்வளோதான். ஓகேயா? அப்போ முதல்ல மாமா எழுதணும். மாமா இருக்கா? மா இருக்கு. மனதுயிர். ஓகே, அப்போ இதுதான் 1. மனதுயர் வந்து 1. மாமா மா இல்லை. அடுத்து மீ 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 இல்லை, மீ இருக்கு. அப்போ இது 2. மூ மூ. அடுத்து மூ வரிசை பெறலாம். அப்போ மூ, இது 3. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. எங்கே போயிட்டாங்க? மே போயிட்டாங்க. அப்போ என்ன வரணும்? மேக்கு அப்புறம் தான் மோ, ஏக்கு அப்புறம் தான் மோ. அப்போ இது என்னது? 4. இது வந்து என்ன வரணும்? 5 வரணும். இப்போ இந்த ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க. மனதுயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. மனதுயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. அப்போ எதில் இருக்கு? டி ஆப்ஷனில் இருக்கு. ஓகேயா? இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். எழிலி, எழில், எலாள், எழல் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணும்? எல்லாத்துலேயுமே ஏ இருக்கு. அப்போ ஏ வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ விட்டுடலாம். ரெண்டாவது எழுத்து பார்க்கலாம். என்ன இருக்கு? இங்கே லா இருக்கு, லா இருக்கு. அப்போ ல ஆ தான் ஃபர்ஸ்ட், லா ஆவனா ரெண்டாவது. அப்போ முதல்ல இதுதான், ரெண்டாவது இது. இந்த ஆப்ஷன் இருந்தாலே நம்ம எடுத்துடலாம். பாருங்க, எழல் முதல்ல இருக்கணும். இந்த இருக்கு. அதுக்கப்புறம் எலால் இருக்கணும். வந்துருச்சா? அதுக்கப்புறம் எழில், அதுக்கப்புறம் எழிலி. ஓகே, மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரணும்? டி ஆப்ஷன். ஓகேயா? ஏன்னா இதுலேயும் லீ, இதுலேயும் லீ, அதனால 3வது சொல்லுக்கு போயிட்டேன் நான். 3வது எழுத்துக்கு போயாச்சு. அடுத்தது அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, எல்லாமே என்ன இருக்கு? அமிர்தம், அமிழ்து, அமிழ்தம், அமிழ்தல் இருக்கு. இப்போ நான் முதல்ல பார்க்குறேன். எல்லாத்துலேயும் ஆ இருக்கு, எல்லாத்துலேயும் மீ இருக்கு. ஓகே, அப்போ முதல் 2 எழுத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. முதல் 2 எழுத்தை விட்டுடலாம்.
மூணாவது எழுத்து பார்ப்போம். ர. அப்போ இடையின சொல் இருக்கு. இடையின சொல் நம்மளுக்கு என்ன இருக்கு? ய தான் ஃபர்ஸ்ட் ஒன். ர, ல, வ, ல, ல, ல. இப்படி தானே வரணும். எரழ வளழ. கரெக்டு தானே? ஓகே. அப்போ முதல்ல என்ன இருக்கணும்? யா இருக்கணும். யா இல்லை, எழுதுலையுமே யா இல்லை. அடுத்து என்ன இருக்கு? ரா இருக்கணும். அடுத்து ல, அடுத்து ல, அடுத்து ல. இது கரெக்டாக இருக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் வரணும். இது ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கு. அடுத்து 3 இருக்கு. இதில் நம்ம பார்க்கணும். தா வரிசை இருக்கு அடுத்து. அப்போ இங்கே தூ இருக்கு பாருங்க. அப்போ அப்படி பார்த்தோம்னா இதுதான் 2வது வரணும் இல்லையா? இது 3வது வரணும். இது 4வது வரணும். அப்போ இது தப்பாக இருக்கு. கரெக்டா? அப்போ அடுத்த லைனை பார்க்கலாம். எல்லாத்துலேயும் ஈ இருக்கு. ஈ இருக்கு. ரைட். அடுத்து ரா. ரா, ரு, கை இருக்கு. இப்போ பாருங்க, கா வரிசை தான் முதல்ல வரணும். கை தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் ரா வரிசை. அப்போ இது தப்பு. இதுவும் தவறாக இருக்கு. அடுத்தது பார்ப்போம். இங்கேயும் கண் இருக்கு, கண் இருக்கு, கண் இருக்கு, கண். முதல்ல கண் தான். அதுக்கப்புறம் தான் 3வது எழுத்து போகும். அப்போ 3வது எழுத்துல பார்த்தோம்னா இங்கே டா, டாட்டா, டிடி, டூ. அப்போ இங்கே டாக்கு அப்புறம் நான் வருமானு பார்க்கணும். நான் பார்த்தோம் இல்லையா? காங்க, சாங்க, டர்னு. டாக்கு அப்புறம் தான் நான் வரணும். அப்போ இந்த வரிசை கரெக்டாக இருக்கு. டா, டாக்கு அப்புறம் தான் நான் இருக்கு. அப்போ இந்த வரிசை எனக்கு டா, டூ, அதுக்கப்புறம் இது 2ல் டா 2ல் இது 2வது வரணும். இது 3வது வரணும். இதுதான் என்ன வரணும்? கடைசியாக வரணும். அப்போ இது சரி. இந்த வரிசை தான் சரியா இருக்கு. கடைசியும் பார்த்துடலாம். இதுலேயும் தக இருக்கு, தக, தக, தக இருக்கு. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா டூ வரிசை டா. அப்போ டா வரிசை தான் முதல்ல வரணும். கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன வரணும்? வா வரணும். எரள வளல. ரைட்டா? அப்போ முதல்ல ரா வரணும், அப்புறம் தான் வா வரணும். அப்புறம் இது மாற்றி இருக்கு. அப்போ இதுவும் தவறாக இருக்கிறது. ஓகேயா? அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீப்பு, சங்கு, சைதை, சொல் பார்க்குறோம். அப்போ முதல்ல சா இருக்கணும். சங்கு, இதுதான் 1. சா, சி 2. அதுக்கப்புறம் சை வரணுமா, சோ வரணுமா பார்க்கணும். ஐக்கு அப்புறம் தான் ஓ, சோ. ஐக்கு அப்புறம் தான் ஓ. அப்போ இது 3, இது 4ல் இருக்கணும். அப்போ என்ன வரணும்? சங்கு, சீப்பு, சைதை, சொல். அந்த ஆன்சர் எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஆவண்ணாவில் இருக்கு. விடை ஆவண்ணா. ஓகேயா? அடுத்தது அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொல்லை கண்டறியணும். கரந்தை, கரத்தல், கரங்கள், கரகம் இருக்கு. அப்போ கர, 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 கர எடுக்க முடியாது. அடுத்ததுல பார்க்கலாம். நீங்க என்ன இருக்கு? ந இருக்கு, தா இருக்கு, ஞ இருக்கு, கா இருக்கு. கா தான் முதல்ல வரும் இல்லையா? அப்ப இது முதல்ல. அதுக்கப்புறம் க, ஞ இது 2வது. த, ந இது 3வது, இது 4வது. அப்ப எப்படி வரணும்? கரகம், கரங்கள், கரத்தல், கரந்தை. பி கரெக்டா இருக்கு இல்லையா? ஓகேயா? அடுத்தது அடுத்த 6வது சொல். அகர வரிசைப்படி உள்ள சொற்களை சீர் செய்க. உளிங்கை, உயித்து, உஞ்சுற்று, உகிர். இப்போ இதில் என்ன வரும்னு பார்க்குறோம். ரைட்டா? எல்லாத்துலேயும் இப்போ ஊருக்கா, இங்கே ஊருக்கு, இங்கே ஊருக்கு, இங்கே ஊருக்கு, இங்கே ஊருக்கு. அப்போ ஓகே. அடுத்து 2வது எழுத்து பார்க்கலாம். என்ன வரணும்? உயிர் எழுத்து. ஞ. ஓகே, ஞாந்தனை வரணும். உயிர்மை எழுத்துக்கள்ல ஞ. ஞாக்கு முன்னாடி இங்கே கா இருக்கு பாருங்க. அப்போ என்ன வரணும்? கா வரிசை தான் வரணும். அப்போ இங்கே கி. இதுதான் முதல்ல கா வரிசை. அதுக்கப்புறம் ஞ வரிசை. இது 2வது. அடுத்து என்ன எழுதணும்? யா வரணுமா, லா வரணுமா? எரள வளல. யா தான் ஃபர்ஸ்ட். அப்போ இது 3, இது 4. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் உகிர் தான் முதல்ல. உகிர், ஞற்று, உய்த்து, உளிங்கை. அப்போ தி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, அகர வரிசை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது. அதே மாதிரி இதில் ஈஸியாகவும் நம்ம என்ன பண்ணிடலாம்? மதிப்பெண் எடுத்துடலாம். பொறுமையாக கரெக்டாக எடுத்தோம்னாலே போதும். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு எப்படி பார்த்தாலும் 2 அகர வரிசைனாச்சும் நம்மளுக்கு இருக்கும். என்னன்னா அடுத்த வகுப்புல, அடுத்த தலைப்பை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.